ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்டுருந்துச்சு. இருந்த ஷெல்ஃபில் இருந்த கொஞ்சம் பழசாக இருந்ததெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். கேலண்டர் பேப்பரும் புதுசாக போட்டுட்ருந்தேன். எப்போவுமே பண்ணுற ஸ்டோரிங் தான் எல்லாமே. நான் புதுசாக எதுவும் செய்யலை. ஏன்னா 2 weeks ஒன்ஸ் இந்த மாதிரி தான் எப்போ காலியாகுதோ அதை வாஷ் பண்ணி நட்டு போட்டுடுவேன். ஒரு சிலர் பொங்கல் அப்போ எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணுற அந்த ஹேபிட்ஸ் இருக்கும். நான் அந்த மாதிரி டீப் க்ளீன் அப்பப்போ பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோவா இருக்காது. ஏன்னா கிட்ஸை வச்சுட்டு நான் எல்லாமே ஒன்றா செய்யவும் முடியாது என்னால். பரண மேலன்லாம் எங்கள் அம்மாவை தான் பரண மேலன்லாம் எடுத்து போட்டு பொங்கல் அப்போ தேய்ச்சிட்ருப்பாங்க. என்னால் அதெல்லாம் முடியவே முடியாது. ஸோ நான் அதிலலாம் கை வைக்கிறதே கிடையாது. எனக்கு ஹைட்டும் எட்டாது, அதை எடுக்கவும் முடியாது. ஸோ நான் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அதை அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சதுனால அந்த அளவுக்கு அழுக்கும் இருக்காது. கேலண்டர் ஷீட்டு எல்லாமே போட்டுட்டேன். ஒன்றே தான் இருந்துச்சு. சரி எதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து வச்சுட்ருந்தேன். என்னோடய கிட்ஸு இந்த டாய்ஸ்லாம் தூக்கி என்னோடய ஷெல்ஃபில் தான் வச்சுருப்பாங்க. என் அரிசி டப்பாவில் இதில் எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் ஒரு டாய்ஸ் போட்டு வச்சுட்டே தான் இருப்பானுங்க. இந்த க்ளீனிங் பண்ணும்போது இந்த 2 கப்ஸ் கிடச்சிது. கப் கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கப்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் ஒரு சின்ன கப் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் விலையும் கம்மியாக தான் வாங்குவேன். ரொம்ப அதில் எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ண மாட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 21 rupees 30 rupees அந்த மாதிரி உள்ள கப்பு தான். இது ஒன்று மட்டும்தான் 50 rupees. இதுவுமே தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் எப்போயாவது தோணுச்சுன்னா காஃபி போட்டோன்னா இதில் போட்டு கொடுப்பேன். மற்றபடி டம்ளர் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இந்த ப்ரௌன் கப் மட்டும் என்னோடய பையன்து. எப்போயாச்சும் அவரும் நான் கப்பில் குடிக்கிறத பார்த்தா அவரும் வேணும்னு கேட்கும்போது அவனுக்கு அதில் தருவேன். இந்த கண்டெய்னரில் என்ன போடுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு நான் பிக்கிள்ஸ் போட்டிருந்தேன். பிக்கிள்ஸ் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தால் போடுவேன், இல்லாட்டி எங்கள் ஊருக்கு போனோன்னா எடுத்துகிட்டு வந்து போட்டு வைப்பேன். அதர்வைஸ் அந்த பாக்ஸ் காலியாகவே தான் இருக்கும் அந்த ஜாரு. பெருங்காயம் டப்பா அந்த உள்ளே இந்த பெருங்காயம் ட்ரை ஆகிடுச்சா இல்லை கொஞ்சம் ஈரமாக இருக்கான்னு பார்த்தேன். கொஞ்சம் பிக்கிற அளவு தான் இருந்துச்சு. சரி அப்படியே இருக்கட்டும், வேணா பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். பொங்கல் எனக்கு பிடிச்சது ஒன்று க்ளீனிங், வீடு நல்லா க்ளீனாக ஆகிடும். இன்னொன்று சக்கரை பொங்கல். பொங்கல்னாலே சக்கரை பொங்கல் செய்வாங்க. ஸோ அது என்னோடய ஃபேவரெட்னால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பச்சை பயிர் இதில் எங்கள் அம்மா ஒரு ரெசிபி செய்வாங்க, நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இந்த பச்சை பயிரை வறுத்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவாங்க. மிஷினில் அரைச்சிட்டு வெள்ளை பாகு எடுத்து ஏலக்காயும் அதில் போட்டு அதை நல்லா பால் மாதிரி செஞ்சு அதில் மைதா மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. எனக்கு அந்த வெறும் அந்த பால் செஞ்சு கொடுத்தாலே போதும். இந்த பொங்கல் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் ஜூஸ் போடுறதுக்காக வச்சுட்டே இருப்பேன். அது காயிற அளவு கூட சில நேரத்தில் ஆகிடும். எல்லோரும் ப்ளே பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணால் வராதுன்னு நினச்சா நான்